தஸ்மாத் ஸ்தம்பே, நான் ஏண்டா இந்த தூண்ல இல்லை? உடனே அவர் சொன்னார், இந்த தூண்ல ஏன் இல்லைன்னு கேட்கிறான்னா, பக்கத்துல இருந்து நிர்மாணம் பட்டதான தூண். அப்பா தெரியறானே, திருஷ்யத்தே, கரதாளம் பஜன்னு கையை தட்டிண்டு 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, அப்பா தெரியறானே என்னுடைய பிரபு, தோ இங்கதான் இருக்கு. ஏண்டா எனக்கு தெரியலங்கிற, உனக்கு தெரியறான்னு நீ சொல்ற. அப்படி நீ சொல்ற பட்சத்திலேயே வச்சுப்போம், தெரியறான்னே வச்சுப்போம். உன்னுடைய தலையை வெட்டி தலையை கீழே தனியா வைக்கிறேன், உன் பிரபு உன்னை காப்பாத்துவானா? அதுதான்ப்பா என் பிரபுவால முடியாது. ஏன் முடியாதுன்னா, முடியாத பிரபுவை ஏண்டா நீ பஜிக்கிற? எல்லாம் முடிஞ்சவனை தானே பஜிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், சேவிக்கணும். ஒரு பக்தனை ரட்சணை பண்ண முடியாத பிரபுவை எதுக்குடா நீ நமஸ்காரம் பண்ற? உடனே அவர் சொல்றார், பிரகலாத் சுவாமி, நான் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுட்டு, முடியாதுன்னா அவளால ரட்சணை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்க என்னுடைய கழுத்தை வெட்டி கீழே வச்சு அதன் பிறகு காப்பாத்துறதுன்னு ஒரு காரியம் அவரால் செய்ய முடியாது. முதல்ல உங்களால என் கழுத்தை வெட்டவே முடியாது, அதற்கு முன்னாடியே என் பிரபு என்னை ரட்சணை பண்ணிடுவான். ஓ அப்படி சொல்றியா நீ? அப்படியே வச்சுப்போம். அவனை தான் நான் ரொம்ப நாளா தேடின்னு இருக்கேன். அவனை முதல்ல என்னன்னா, அப்படி ஒருத்தன் இருக்கான்னா முதல்ல அவனை வதம் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட வர. அவனை நான் தேடின்னு இருக்கேன், ருத்ரப்பிரியம் தர்ப்பயிஷேன்னு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு. முதல்ல அவனை வதம் பண்றேன், அப்புறம் உங்ககிட்ட வர. இப்படி பிரகலாத சுவாமி சொன்னோன்னே என்ன பண்ணார்னா, அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு குத்து விட்டானா. அவனுக்கு என்ன எண்ணம்னா, இதுல பகவான் இல்லைங்கிற எண்ணம். ஆனா அவருக்கு என்ன எண்ணம்னா, இந்த இடத்துல தான் பகவான் இருக்காருன்னு. அவனை வதம் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிவிட்டு, அவனை தான் ரொம்ப நாளா தேடின்னு இருக்கேன், அவனை ஹரிநாராயண வதம் பண்ணிட்டு பிராயேனமேயம் ஹரினா உருமாயினா, அவனை தேடிவிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லி, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்யபாஷிதம் வியாப்தஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருஷ்யத்தை அத்யத்புத ரூபம் முத்வகண்ணு ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். உடனே என்ன பண்ணார்னார், அந்த தூணை ஒரு குத்து விட்டானா, தார் என்று ஒரு சப்தம், இந்த தூண் இருகூறாக பிளக்கிறது. பார்த்தா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவிதான ஒரு திருமேனி. பகவான் சிம்ம கர்ஜனையோட பிரகாசிக்கிறார். மேல கழுத்துக்கு மேல சிம்ம ரூபம், கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபம். பகவானுடைய கேசங்கள்லாம் ஆகாசத்தை அலாவது. பகவானுடைய நெற்றி நீன்று பிரகாசிக்கிறது, புருவங்கள்லாம் மேல் நோக்கி பிரகாசிக்கிறது. பகவானுடைய கண்களிலிருந்து ரத்த பிந்துக்கள் சொட்டுவது போல, பக்தனை கஷ்டம் கொடுத்ததுனால அந்த கோபத்தினால ரத்த பிந்துக்கள் சொட்டுறது. பகவானுடைய மூக்கு குகாத்வாரம் போன்ற மூக்குகள், பகவானுடைய வாக்குல 2 தித்தி பற்கள், பகவானுடைய நாக்கு சோட்டாகத்தி போல நீண்டு சுருண்டு பிரகாசிக்கிறது, ஜலத்தை சொட்டின்றே பிரகாசிக்கிறது. பகவானுடைய மார்பில மகாலட்சுமி வசிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹிருதய குகரம் போல ஒரு கோவில். பகவானுடைய ஆயிரக்கணக்கான புஜங்கள். பகவானுடைய அந்த சிம்ம கர்ஜனையை கேட்டு திக்கஜங்கள்லாம் கட்டறுத்துன்னு ஓடுறது. பகவானுடைய அந்த வீர அட்டகாசனைய கேட்டு அங்க இருக்கிற ஹிரண்யகசிபு பார்த்தா, ஆஹாஹா, பக்கம் பக்கமா வரன் வாங்கினோமே, பிராயேனமேயம் ஹரினா உருமாயினா, அதெல்லாம் மீறிண்டு வந்துட்டானே இந்த ஹரிநாராயணா அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணலையா அந்த பிரபுட்டர். என்ன பண்ணான்னா, சண்டைக்கு போயிட்டான். பகவான் பார்த்தார், திருஷ்யத்தேன்னு காமிச்சது 4வது மணி. அதுல என்ன வரன் வாங்கியிருக்கான்னா, பகலும் இல்லை ராத்திரியும் இல்லைன்னு வாங்கியிருக்கான். சந்தியா காலத்தை எதிர்பார்த்து பகவான் கொஞ்ச நேரம் அவனோட விளையாட தக்க சமயம் வந்தது. பகவான் அவனை மடியில எடுத்து போட்டுண்டு இருகூறாக பிளந்து அவனுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டுண்டு வீராட்டாசம் பண்ணி கொண்டு அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் யாருமே பக்கத்தில் வரமாட்டேங்கிற, எல்லாரும் பயந்து நடுங்கி போய் உட்கார்றா. பக்கத்தில் வரல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஸ்தோத்திரங்களை பண்றார். கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், யக்ஷர், கிண்ணர்கள், தேவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. எதுலையுமே பகவான் சாந்தமாகும். உடனே அந்த
பிரம்மா பார்த்தார், மகாலட்சுமி இருந்தா பகவான் சாந்தமாவாரு. உடனே மகாலட்சுமியை கூட்டின்னு வந்து, உங்க ஆத்துக்கார் கோபமாக இருக்கார், கொஞ்சம் சாந்தப்படுத்துமா. அவர் சொன்னார், பக்கத்துல வந்து பார்த்தா அதெல்லாம் நான் பண்ணிவிடுறேன்னு நினைச்சுன்னு தான் வந்தா மகாலட்சுமி. பார்த்தா அந்த சிம்ம ரூபத்துல பார்த்தா இது என்னுடைய ஆத்துக்காரரே இல்லை, ஷானோபேயாய சங்கிதா, மணமாலாதரன், திவ்ய பீதாம்பரதாரி, கிரீட்டம், கவச்சம், குண்டலம்னு இருந்தால் அழகா இருக்கும். தித்திப்பல்லு, பெடருமயிறு, ஆகாசத்தை அலாவிதான சரீரம், நகங்கள், கழுத்தில் பார்த்தா அந்த குடலம் உருவி மாலையா போட்டுன்னு இருக்கார். இந்த ரூபத்தை பார்த்தாலே கர்ப்பம் கலங்கிறது. நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே பார்த்தார் பிரம்மா, இது அத்தனையும் ஒன்னால வந்ததுடா பிரகலாதா, நீதான் இத சரிப்படுத்தும். அவனை போய் ஸ்தோத்திரம் பண்றான். இந்த பிரகலாத சுவாமிய அனுப்பி வைக்க எல்லாரும் கேட்ட தாண்டி நிக்கிறா. பிரகலாத சுவாமி குடு 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 குடுன்னு பகவான்கிட்ட போயிட்டார். போய் பக்கத்துல நின்னது மாத்திரம் இல்லை, நமஸ்காரம் பண்ணி படியில ஏறி உட்கார்ந்துட்டார். சொல்லும்போது சொல்றார், எல்லாரும் பயப்பட்டதுக்கு காரணம் பகவானுடைய கர்ஜனையை கேட்டு அவருடைய கோபத்துல காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் பயப்படும், ஆனா அந்த சிம்மத்தினுடைய குட்டி பயப்படுமா அம்மாவை பார்த்து? அதுபோல குழந்தை பிரகலாத சுவாமி பயப்படவே இல்லை. சொபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவா கிருபையா பரிப்ளுதா. அப்படி அந்த பக்கத்துல வந்த அந்த பிரகலாத சுவாமி நிருசிம்ம சுவாமி என்ன பண்றாருன்னா, மடியில எடுத்து வச்சுட்டு மாத்திரம் இல்லை, கிருபையா பரிப்ளுதாங்கிறார். கட்டி பிடிச்சுண்டு முத்தம் கொடுக்கிறாராம். அதற்கு மேல சொல்றாரு, உன்னுடைய அப்பா உனக்கு நிறைய தீங்குகளை விளைவிச்சுட்டான். திக்கஜைகி தந்தசூகைகி ஆபிச்சாராப தாபனேகி நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டான். அந்த காலத்திலலாம் இந்த திருமேனி ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கு. ஏன்னா நெருப்பை வச்சு சுட்டிருக்கான், அந்த வடு இருக்கு, ஈட்டியை வச்சு குத்துருக்கான், நீ அந்த அந்த வலியை வாங்கிட்டு இருக்க, நிறைய விதமான சிரமங்களை உங்க அப்பா உனக்கு கொடுத்துருக்கான். இந்த சரீரத்தினால இது அத்தனையும் வாங்கிட்டியப்பா. அந்த வடுவை பார்த்து அதை தடவி தடவி கொடுக்கிறார். அந்த நெருப்பு சூடுபட்டிருக்குமே, அந்த தழும்பு இருக்கு, அதை பார்த்து தடவி தடவி கொடுக்குறாளாம். அப்பா உன்னை அந்த சமயத்துலலாம் ரட்சணை பண்ண முடியாமல் போயிடுது, எவ்வளோ கஷ்டத்தை எனக்காக நீ தாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிருப்பையா பழிப்புடுத்தான அந்த இடத்த தடவி கொடுத்து முத்தம் கொடுத்துட்டே இருக்காரா அந்த நிருசிம்ம சுவாமி. கோபம் அடங்கவே இல்லை. உடனே பார்த்தார் 42 ஸ்லோகங்கள், பிரம்மாதய சுரகனாக முனையோத சித்தா, எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணா நீ கோபம் அடங்கல. ஆனா நான் எந்த நம்பி வந்திருக்கேன்னா, ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து பயப்படுமா? காட்டுல உள்ள சிம்ம குட்டி அம்மாவை பார்த்து பயப்படுமா? அந்த தைரியத்துல வந்தேன். அது மாத்திரம் இல்லை, நீ எதனால சந்தோஷப்படுவேங்கிறது எனக்கு நன்னா தெரியும். விப்ராது துஷத்குணயுதாது அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகா, எதுவுமே வேண்டாம். மண்யேதனாபி தபஸ்ருதௌஜ தேஜ 16 குணங்களை சொல்றாரு. பணமோ பேரோ புகழோ காசோ வீடோ வாசலோ மனைவியோ எது இருந்தாலும் நீ சந்தோஷப்பட மாட்டேன். ஒன்னே ஒன்று, பக்தியாது தோஷ பகவானு கஜயூதபாய, யானைக்கு வந்தியே நீ எதை வச்சுன்னு வந்த? பக்தி மாத்திரம் தானே. மிருகத்துக்கு நீ வரேன்னா பக்தி இருந்தா உன்னை அடையலாம்ப்பா. அதை நான் அந்த யானையை பார்த்து தெரிஞ்சினேன். 16 குணங்கள் உள்ள பிராமணனா இருந்தாலும் அவன்கிட்ட பக்தி இல்லைன்னா அவன் வேஸ்ட். நாய் மாம்சம் சாப்பிட்றவனா இருந்தாலும் பக்தி இருந்தா அவனே உத்தமன். அது இல்லாம எல்லாம் இருக்கக்கூடிய உனக்கு நான் பண்ற பக்தி எதுக்கு? நிஜலாப பூர்ணா, நான் பால் பண்ணேன், தயிர் பண்ணேன், பால் அபிஷேகம் பண்ணேன், தயிர் அபிஷேகம் பண்ணேன், நெய் அபிஷேகம் பண்ணேன், பன்னீர்ல பண்ணேன்னு பீத்திக்கிற, பெருமை பாராட்டிக்கிற, இதெல்லாம் வச்சுட்டு அவன் என்னடா பண்ணுவான்னு கேட்டார். நிஜலாப பூர்ணகா, அவன்கிட்ட இல்லாத வஸ்துவையா நீ கொடுக்குற? நீ எது கொடுத்தாலும் அவனுக்கு லவலேஷம், அவன்கிட்ட தான் எல்லாமே உற்பத்தி. அப்படி இருக்கிற நிஜலாப பூர்ணனான பகவான்கிட்ட நீ கொடுக்குற வஸ்து எம்மாத்திரம். ஆனா அவன் ஏத்துக்கிறான். எதனாலனா கிருபையா, பக்தியினால ஏத்துக்கிறான். அது எதற்காகன்னா பிரகலாத சுவாமி சொல்றார், பிம்ப பிரதிபிம்ப நியாயம், அது அத்தனையும் உனக்கு தாண்டா வரப்போகுது. மாலையை வாங்கி சாத்தினார், கல்யாண உற்சவம் நடக்கிறது. 2 மாலை வாங்கி சாத்தினா பகவானுக்கு சாத்தினா கல்யாணம். என்னன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கிறது, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. இந்த 2 மாலையை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறார்? 24 மணி நேரத்தில் மாலை வாடிடும். அவருக்கு என்ன பிரயோஜனம்னா, நீ மாலையை போட்டா கல்யாணம் நடக்கணும்னு ஒரு நம்பிக்கையினோட போட்டையோனோ, அதற்கு தான் அந்த கல்யாணம்.
அதனால நிஜலாப பூர்ணனான உனக்கு எது கொடுத்தாலும் தகாதுப்பா. எதற்காக இத்தனையும் பண்றதுன்னா அவனுக்கு வந்து சேரணும்னா அவ பண்ணிக்க வேண்டியது. பேர்பட்டதான தத்துவங்களை சொல்லி 42 ஸ்லோகங்கள் உபதேசம் பண்ணி பெரிய ஸ்துதி. ஏன்னா அந்த குழந்தை ஸ்துதியை நிறுத்தவே விடலையாம் பகவான். உக்ர நரசிம்மராவே இருக்கார். ஏன் உக்ரம் குறையலன்னா உக்ரமாக இருந்தாதானே இந்த பிரகலாத சுவாமி இன்னும் 2 ஸ்துதி பண்ணுவார். சாந்தமாயிட்டா அப்பா நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிடுவார் இல்லையா? அந்த உக்ரத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காராம். 4 ஸ்துதி எக்ஸ்ட்ரா கிடைக்குமே, 5 ஸ்துதி எக்ஸ்ட்ரா கிடைக்குமே. கேட்டு வாங்கி 42 ஸ்துதி அப்படி பண்ணி பூர்த்தி பண்ணோன்ன என்ன வரம் வேண்டான்னா எதுவுமே வரம் வேண்டாம். அது வேணும் இது வேணும்னு வரம் வேணுங்கிற எண்ணத்தை வேண்டாங்கிறத வரணா கொடு. தஸ்கர சேவகோவனிக்கு நீ என்ன வியாபாரியா? நான் பக்தி பண்றது நீ எனக்கு வரணை கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ என்ன பண்ணணும்னா எனக்கு எப்பொழுதும் எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிறத வரணா கொடு. அந்த புத்தியை வரணா கொடு. இப்போ ஏமாத்தாரதா வேற ஏதாவது கேள்றா? அப்படி உனக்கு கொடுக்கணும்னா நீ உன்னை நேரடியாக தூஷித்தவாளை கூட விட்டுடுவ, உன்னை திட்டினவாளை கூட, உன் பக்தால அபச்சாரப்படுத்தினவாளை நீ விடமாட்ட. எங்கள் அப்பா எனக்கு நிறைய அபச்சாரம் பண்ணியிருக்கான், அந்த அப்பா கரையேறன். பிரகலாதா வரங்கேறடானா முடியாத வரத்தை கேட்குறியே. நீ எப்போ பிறந்து உங்கள் குடும்பத்தில் ஜால்ராவை பிடிச்சிட்டு ஹரிநாராயணான்னு பஜனை பண்ணியோ 21 தலைமுறை கரையேறி போயிடுத்துறான்னு. தனியாக ஒரு பிரயாசம் கிடையாது. உங்கள் அப்பா வைகுண்டம் போயாச்சுரா, வேற ஏதாவது கேட்குற? எதுவுமே கேட்கறதுக்கு இல்லை. அவன் எதுவும் வேண்டான்னா உடனே பார்த்தார், நானா உனக்கு ஒரு வரன் கொடுக்குறேன்டா. உன்னுடைய அசுர குடும்பத்தில் நீ யார் பிறந்தாலும் அவளை நான் வதம் பண்ணமா. அவருடைய புள்ள விரோச்சனன், விரோச்சனுடைய புள்ள மகாபலி, மகாபலியிட பகவான் யாஜகம் வாங்குறான் வாமனமூர்த்தியாக அவதாரம். காரணம் இதுதான். அவர் கேட்கல, இவர் தாவாங்கட்டையை பிடிச்சுட்டு கெஞ்சறார். பக்தி பண்ணினா எப்படி இருக்கணும்னா பக்தன்ட்ட பகவான் கெஞ்சனமா, இப்படி கெஞ்சணும். பிரகலாத சுவாமி எதுவும் வேண்டாங்கிறாரு, பகவான் கெஞ்சறாரு ஏதாவது ஒன்று வாங்கிக்கோடா. அதுவும் தாவாங்கட்டையை பிடிச்சுன்னு கெஞ்சறாராம், கொஞ்சி கொஞ்சி கெஞ்சறார். பக்தி மேல திராஸ்ல ஒரு படி மேல இருக்கு, பகவான் கீழே இருந்து கேட்கிறாராம், அப்பா ஏதாவது வாங்கிக்கோட. எதுவுமே வேண்டாம், உங்ககிட்ட எப்பறமோ அச்சலஞ்சலமான பக்தியை. இன்னைக்கும் பிரகலாதங்கவர் யாருன்னா பக்த சாம்ராஜ்யத்தில் முடிசூடா மன்னனாக விளங்குற. பக்த சாம்ராஜ்யத்துக்கு முதல் பக்தன், பிரதம பக்தன், குருவ மிஞ்சின பக்தன் யாருடான்னா பிரகலாத சுவாமி. இந்த சரித்திரத்தை சொல்லி இந்த கதையை பூர்த்தி பண்ணினார். பூர்த்தி பண்ணினோன்னு என்னன்னா தர்மபுத்திரர் ஓன்னு அழறார். ஆஹா, நான் ஒரு பிரகலாதனா பிறக்காம போயிட்டேன்னு. ஏண்டான்னார், இந்த பிரகலாதனுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. என்ன கிடைக்கலன்னார், அவனுக்காக சுவாமி ஒரு தனி அவதாரம் பண்ணினாரேன்னார். உடனே இவர் சொன்னார், தர்மபுத்திரர் சொன்னார், நாரதர் சொன்னார், உன்னை அடிக்கணுண்டான்னார். ஏன்னா உங்க ஆத்துல குதிரையை குளிப்பாட்டின்னு பகவான் உட்காந்துட்டு இருக்கான். பாதி கிருஷ்ணாவதாரம் உங்க ஆத்துல தான் பூர்த்தி பண்ணியிருக்கான். யூயம் ரிலோகே பத பூரிபாகா. என்ன விளையாட்டா இருக்கா? அதனால நீ பண்றது தப்பு, நீ சொல்றதே தப்பு. அந்த பகவான் தானடா இங்க கூடம்பரம் தத்துவ மனுஷலிங்கம். கிருஷ்ணனாக பிறந்து உங்க ஆத்துல ஜீவனை கழிச்சுட்டு இருக்கான். அதை விட்டுவிட்டு என்னமோ நான் அந்த பிரகலாதனா பிறக்க, அவனுக்கு 3 மணி நேரம் நாடகத்தை போல மேடை ஏறினா கிளம்பி போயிட்டான். உங்க ஆத்துல உட்காந்து குதிரை குளிப்பாட்டின்னு இருக்கான். இவன் தாண்டா அந்த பிரபுன்னு காமிச்சு கொடுக்க. அப்பதான் தர்மபுத்திரர் ஓஹோ அப்படியாங்கிறார். என்னடா இந்த பிரபு தாண்டா அந்த பிரகலாதன், அந்த நரசிம்மன் இவன் தாண்டா. இத்தனையும் அந்த நரசிம்ம அவதாரத்துல பகவான் மேல உட்காந்து சிம்மாசனத்துல உட்காந்து சிரிச்சுட்டே கேட்கிறார். ராமர் எப்படி லவகுச்சால் கானம் பண்ற காலத்துல நேரடியாக இருந்து கேட்டாரோ அதுபோல இந்த நரசிம்ம அவதாரத்திலையும் பகவான் நேரடியா நின்று கேட்டு அனுகிரகம் பண்ணார். பரம பாவனமான சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணி அஷ்டமஸ்கந்தத்துல கடைசியில வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி அஷ்டமஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணார். பிறகு எதை வச்சு கதையை தொடர்றான்னா சரித்திரங்கள் சொல்லும் வாயிலாக பகவான் என்னென்ன மன்வந்தரத்துல என்னென்ன அவதாரம் அதை சொல்லிட்டு வரார். தாமச மன்வந்தரத்துல பகவான் கஜேந்திர அவதாரம் பண்ண, கஜேந்திரனுக்காக பகவான் ஹரிங்கிற ஒரு அவதாரம் பண்ற. ஒரு சமயம் ரித்துமத்துங்கிற உத்தியானம், வருணனுடைய தோட்டம், அதுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல ஒரு முதல வாழ்ந்துட்டு இருக்கு ரொம்ப நாளா, ரொம்ப காலமாக. அந்த குளத்துக்கு கஜேந்திரன்
தன்னுடைய யானை கூட்டத்தோட ஒரு தடவை வந்தான். தாகம், தண்ணி எங்கேயுமே இல்லை, இந்த தாமரனுடைய வாசனை வருது. அதை பிடிச்சுட்டே வந்து பார்த்தா நல்ல ஜலம், வருணனுடைய தோட்டம் அது. அந்த தோட்டத்துக்கு வந்து ஜலத்தை குடிச்சு, அந்த குளத்துல ஜலத்தை குடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஆஸ்வாசப்படுத்திட்டான். ஆஸ்வாசப்படுத்தினா என்ன பண்ணணும்? கிளம்பி ஆற்றுக்கு போகணும். அதை விட்டுட்டு அந்த குளத்தையே அட்டகாசம் பண்ணான். ரகலை பண்ணோன்னே அந்த குளத்துல ஒரு முதல்ல இருந்துருக்கு. அது பார்த்தது, இது என்னுடைய குளமாச்சே, இதுல யாரா அட்டகாசம் பண்றா? யாரு போலன்னா யதாகிருகி. கதை சொல்ற சுகாச்சாரியால் எல்லாத்துலேயும் இந்த இந்த வார்த்தையை அன்வயப்படுத்திட்டு, இந்த கழவர் சொல்றாரு இது என் வீடுங்கிறார், பையன் என் வீடுங்கிறான், பொண்ணு என் வீடுங்கிறான், அந்த ஊர் அந்த அந்த ஆத்து வாட்ச்மேன் என் வீடுங்கிறான், சமயக்காரன் என் வீடுங்கிறான், இந்த ஆத்து எலி என் வீடுங்கிறது, இந்த ஆத்து பூனை என் வீடுங்கிறது. அப்போ உண்மையிலேயே அது யாருடைய வீடுன்னா யாருடைய வீடு இல்லை, பகவானுடைய வீடு. ஆனா அவாவா சொந்தங்க கொண்டாடிக்கிறான். அது போல அது உண்மையிலே வருணனுடைய தோட்டம். முதல்ல என் வீடுங்கிறது, யானை என் வீடுங்கிறதான். இப்படி ரகலை பண்ணோடனே அந்த முதல்ல வந்து காலை பிடிச்சிடும். நம்ம ஆத்துல யாரா காலை பிடிச்சா இந்த கரையில இருக்கிற யானை எல்லாம் என்ன பண்றதுன்னா, கிராகோபலியான் சரணோ ருஷா சரணே ருஷா கிரகீத்து, 4 அடி முன்னாடி கரைக்கு இழுக்கிறது, ஜலத்துல இது ஒரு 10 அடி இழுத்துன்னு போகுது. இப்படி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா அதால முடியல, ஏன்னா ஜலத்துல ஜல ஜந்துக்களுக்கு பலம் ஜாஸ்தி. உடனே பார்த்தா இது ஒரு 5 அடி பலம் போயிடுறது, கரையில உட்காந்து அழறது. எது போலன்னா யதாகிரகி. கிழவர் படுத்துட்டாருன்னா சுத்தி முத்தி உட்காந்து எல்லாரும் அழறாரு பாருங்க, அது போல யதாகிரகி. இழுத்து இழுத்து பார்த்து முடியல, கொஞ்சம் தூரம் போறது, ஆகாரத்தை சாப்பிட்றது, திருப்பி வருது, கிழப்பி கொஞ்ச நேரம் இழுக்கிறது, அது உள்ள இழுக்கிறது. இப்படியே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, 2 மாசம், ஒரு வாரத்துக்கு 2 தடவை, 2 வாரத்துக்கு 4 தடவை, 3 வாரத்துக்கு 6 தடவை, மாசத்துக்கு 2 தடவை, 2 மாசத்துக்கு 4 தடவை, 3 இப்படி ஆச்சு. குறைஞ்சு குறைஞ்சு என்ன ஆச்சுன்னா 6 மாசத்துல வேற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துன்னு அது போயிடுது. எது போலன்னா யதாகிரகி. கழவர் போயிட்டா என்ன நினைச்சுட்டே இருக்க போறாளா? அடுத்தது அவாவா நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேனர், அடுத்த காரியத்தை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கழவர் நினைச்சுவார், நம்ம போயிட்டா அந்த குடும்பம் கஷ்டப்படுமே அப்படின்னு இவரை நினைச்சுப்பார். அது போல அந்த யானைகள்லாம் வேற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துன்னு போக, உடனே பார்த்தார் இந்த முதல்ல என்னன்னா இது திங்கவும் இல்லை, காலையும் விடல். 1000 வருஷம் ஆச்சு. பகவான் இது ஆகாசத்துலேருந்து தேவர்கள்லாம் பார்க்குறா, இதுவும் சாப்பிடல, விடவும் மாட்டேங்கிறது, சித்திரம் போல இருக்கே, இது ஆச்சரியமாச்சே. உடனே பார்த்தார் இந்த கஜேந்திரன் என்னாச்சுன்னா 1000 வருஷத்துல உடம்புல உள்ள தெம்பெல்லாம் போய் உடம்பு கண்ணு பூத்து உடம்பு சாய ஆரம்பிச்சிடுது. சமாசகஸ்திரம் ஜெகமன்மகீபதே. 1000 வருஷம் ஆச்சா, கண்ணு இருண்டு போயிடுது. உடனே இந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றது, உள்ள இந்த யானையை என்னை முழுக்க சாப்பிட சொல்லு, இல்லை விட்டுட சொல்லு. நீ விடவும் மாட்டேங்கிறது, சாப்பிடவும் மாட்டேங்கிறது, இந்த அவஸ்தையிலேருந்து என்னை விடுபடவை. அந்த பூத்து கண்ணிரண்டு உடம்பு சாயற காலத்துல ஒரு ஞாபகம் வந்து பகவானை குறித்து ஒரு எண்ணம். ஏன்னா இவன் யானையாக இருக்கானே தவிர ஒரு பாண்டியராஜா. அந்த பூஜா பலன் காமிச்சு கொடுக்கறது. நமாமிமே ஜாத்தைய ஆத்துரங்கஜாக, யாரு வருவாளோ அவளை விட்டுட்டு வராத யானைகளை நம்பி இந்த காலத்தை போக்கினேன்னு. குதக்கரிண்ய பிரபவந்தி மோச்சிதம் கிராகேன பாஜேன விதாதுராவிரதா பியகம் சம்யாமி பரம்பராயணம். வரவாளை விட்டுட்டு வராத அந்த யானைகளை நம்பி காலத்தை போக்கினேனே. ஏ பகவானே, நீ வந்து என்னை காப்பாத்து. ஓம் நமோ பகவதே நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. இப்படி சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரையை எடுத்து தண்டோட பிடுங்கி தூக்கி விட்டு எறிஞ்சானா கஜேந்திரன். கண்ணு சாயறது, உடம்பு சாயறது, கண்ணு பூக்கிறது, உடம்பு சாயறது. அந்த சமயத்துல பகவத் ஸ்மரணம் வந்து இந்த தாமரையை தண்டோட பிடுங்கி தூக்கி போட, அந்த தாமரையை தான் குருவாயூரப்பன் இன்னைக்கும் கையில வச்சுட்டு இருக்கார். அப்பா, மனுஷன் பக்தி பண்ணாதான் ஏத்துப்பேன்னு நினைக்காத. ஒரு நல்ல வர்க்கத்துல பிறக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல புகழ் இருக்கணும், இதெல்லாம் நினைக்கவே நினைக்காத. ஒரு மிருகம் பக்தி பண்ணாலும் நான் ஏத்துப்பேன், அதற்கு இந்த தாமரை தாண்டா சாட்சி. இதோ பாரு, என் கையில வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கையில குருவாயூரப்பன் வச்சுட்டு இருக்கார். அந்த தாமரையை பிச்சு போட, நிஸ்மின்னிதம் எதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்வயம். எந்த மூர்த்தி எல்லாத்துக்கும் ஆதி பொருளோ அந்த பொருள், அந்த பரம்பொருள் என்னை வந்து எந்த பொருளிடத்திலேருந்து
இந்த லோகமே உண்டாச்சோ அந்த பரும்பொருள் என்னை வந்து காப்பாற்றட்டும். பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ண யோந்தசரஸ் யுருபலேன கிரகீதார்த்தா திருஷ்டுவா கருத்மதி ஹரிம். இந்த சரீரம் சாயற காலத்திலேயே பார்த்தா பகவான் தெரிஞ்சுட்டார். கருத்மதி கருடன்ல பகவான் ஓடி ஓடி வரார். எப்படி வரார்னா தத்ராகிலா மரமயா சாரஸ் ஹரிராவிராசீத்துங்கிறார். பகவான் அந்த கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு ஹரிங்கிற ஒரு அவதாரத்தில் ஓடி வரார். அந்த கஜேந்திரனுடைய வேகம் போரலையாம். அதுலேருந்து குதிச்சு சக்கராயுதத்தை காமிச்சுட்டே வர்றாரு. அப்பா பயப்படாத, நான் வந்துட்டேன் உன்னை காப்பாத்த. உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாகிருச்சான் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. தாமரை அப்படி போட்டான், கண்ணு சாஞ்சது, சரீரம் சாஞ்சது. உடனே பகவான் சக்கராயுதத்தை அங்கேருந்து விட, முதல்ல யாருக்கிடா விடுபறன்னா அந்த பாகவதனுடைய காடை பிடிச்ச அந்த முதலைக்கு முதல் விமோச்சனம். ரெண்டாவது தான் அந்த யானைக்கு விமோச்சனம். பக்தனுக்கு ரெண்டாவது, பக்தனுடைய காலை பிடிச்ச அந்த முதலைக்கு முதல் விமோச்சனம். அது யாருன்னா கூகுங்கிற ஒரு கந்தர்வன். அவன் சாபத்தினால இருக்கான். மற்றொருவன் யாருன்னது யானை யாருன்னா ஒரு இந்திரத்யும்னங்கிற பாண்டியராஜா. அவனுக்கும் சாபத்தை போக்கி பகவான் சத்கதியை கொடுக்க. இந்த கதையை கேட்டால் துஸ்வப்னாதி தோஷங்கள்லாம் நீங்க பலஸ்ருதியா சொல்ல. எந்த மன்வந்தரத்தில் பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணாருங்கிறத கணக்கு பண்ணிட்டு கதையை சொல்லிட்டு வர்றார். சின்ன அவதாரம், சின்ன ஒரு கதையாக. அடுத்தது பகவான் இந்த சாட்சுஷ மன்வந்தரத்தில் பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்றார், கூர்மாவதாரம் பண்றார். எதனால கூர்மாவதாரம்னா, ஒரு சமயம் தேவர்கள்லாம் கஷ்டப்படுறா, பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண. உடனே பகவான் சொல்றார், ஏன் கஷ்டம்னா அவளுக்கு ஒரு மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதை குடிச்சுட்டா ஜீவன் போனவாளுக்கெல்லாம் ஜீவன் வந்துடுறது. நம்ம பக்கம் ஒன்றுமே இல்லையே. உடனே பகவான் திருப்பார்கடல் கடையும்படியுமா உத்தரவு போட்டு, அதுலேருந்து அமிர்தம் வரும், அதை எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு இழப்பு இருக்கு. அவன் அமிர்தத்தை குடிக்காம அடிக்கிற அடியே தாங்கலை. இந்த பங்கு வேற கேட்பான், கொடுத்தா அதை குடிச்சிட்டு அடிச்சானா இன்னும் தாங்காது. கொடுங்க, நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். உடனே அந்த பகவானுடைய வாக்கின் பிரகாரம் அமிர்த பதனத்துக்கு க்ஷீராப்தி மதனத்துக்கு ஏற்பாடு பண்ணா. எல்லாரையும் கூட்டா. எதை மத்தா வச்சுக்கிறதுனா மந்தரகிரி பர்வதம். நானாக எதை போட்டுக்கிறதுனா வாசுகி. யாரை தூக்கின்னு வந்து போட சொன்னா கருடனை தூக்கி போட சொல்ல. பகவான் என்ன பண்ணார், கடைய ஆரம்பிச்சா இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை, ரெண்டு பேருக்கும் சமமாக. மேகஷ்யாமஹா கனகபரிதிகி. பகவான் அப்படி ரெண்டு பக்கமும் சமனாக இருந்து எல்லாத்தையும் பண்றார். பார்த்தா மந்தரகிரி பர்வதம் கீழே இறங்கிடுது. உடனே பகவான் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையை தூக்கி நிறுத்துறார். மேலே ஒரு ரூபம், கீழே ஒரு ரூபம், ரெண்டு அவதாரம் ஒரே காலத்துல. முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டார், நான் என்ன பண்ணாலும் அதுக்கு அப்பீலே பண்ணக்கூடாது, நான் என்ன பண்றேனோ அதை ஏத்துக்கும். வாலை போய் பிடிச்சா, இந்த தேவர்கள்லாம் தலையை போய் பிடிச்சா இவா வால் வந்தது, நாங்கள்லாம் என்ன மட்டமா, பயம் கஷ்யபதாயா, எங்களுக்கு தலை தான் வேணும். உடனே பகவான் வாளுக்கு வந்துருங்கோ, அவளுக்கு தலையை கொடுங்கோன்னு. ஏன்னா அந்த பக்கம் விஷம் வரப்போறது. இப்போ அதற்காக தான் பகவான் இவா தலையை பிடிச்சாதான் வால் கிடைக்குங்கிறதுக்காக பிடிக்கிறார். உடனே ரெண்டு பேரும் கடைய ஒரு 14 வஸ்துக்கள் அந்த கடைஞ்சதுலேருந்து வந்தது. என்னென்னா விஷம் வந்தது, அதை பரமேஸ்வரன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறார். அவர் தான் உடனே ஏற்றுப்பார். மித்த தெய்வங்கள்லாம் ஏற்றுக்காது. பரமேஸ்வரன் சாதுன்னு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க. தேவதேவ மகாதேவ பூதபாவன பூதாத்பன்னு பூதபாவண்ண திராகினா சரணம் பிரபண்ணா நெய்லோக்கியா திரைலோக்கியா தகனாத் விஷாத்து. இதை நீங்கள் எடுத்துக்கணும். உடனே சுவாமி அப்படியே வாங்கினார். ஆலாகல விஷத்தை சாப்பிட்டார். நீலகண்டனாக இன்னைக்கும் பிரகாசிக்கிறார். லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்தார், தான் அந்த விஷத்தை எடுத்துட்டார். விஷம் வந்தது பரமேஸ்வரன், ஐராவதம்ங்கிற யானை வந்தது இந்திரன் எடுத்துட்டான், உச்சரைசவசுங்கிற குதிரை வந்தது மகாபலி எடுத்துட்டார், கல்பக விருட்சம் இந்திரன் எடுத்துட்டான், பாரிஜாதம் தேவலோகத்துக்கு போச்சு, கல்லு வந்தது அசுரால் எனக்கு மட்டும்தான். அடுத்தது அமிர்தம் வந்தது. அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி மகாலட்சுமி வந்தான். 8வது வஸ்துவாக மகாலட்சுமி ஆவிர்பாவத்தை அடைய இந்த அம்மா விநியோகம் தெரிஞ்சாதான் மேல அமிர்தம் வந்தணும், மேல கிடையாது. ஒவ்வொருத்தர் வந்து எல்லாரும் மாலையை போட வரா இந்த அம்மாவுக்கு, மகாலட்சுமிக்கு. யாருக்குமே தலைய கல்யாணம் பண்ணிக்கலையா மகாலட்சுமி. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு தோஷம். துர்வாசர் வந்தா, பிரம்மா வந்தா, இந்திரன் வந்தா,
தர்மராஜா வந்தா மார்க்கண்டேயர். துர்வாசர்கிட்ட என்ன தோஷம் தெரிஞ்சதுன்னா கோபம் தெரிஞ்சது, பிரம்மாட்ட காமம் தெரிஞ்சது, இந்திரன்ட்ட சொபலம் இல்லாதவன்னு தெரிஞ்சது. மார்க்கண்டேயர் அவருக்காக அல்ல, அவருடைய சிசுரூஷைக்காக கூப்பிடுறார். தர்மராஜா கருணை இல்லாத ஒரு லோகம் அது, அங்கே போய் அவஸ்தப்பட போல ஒவ்வொருட்டும் ஒவ்வொரு தோஷம் தெரிய இவாள்லாம் வந்து கழுத்த நீட்டுறா. ஆனால் ஒருத்தர் கழுத்தையே நீட்டாம தலையை திருப்பிட்டு பின்னாடி நிற்கிறார். யாருன்னா மகாவிஷ்ணு. அவருக்கு தெரியும் எங்க போனாலும் இந்த மாலை தன் கழுத்துக்கு தான் வரப்போகுதுன்னு. அவர் திரும்பி நிற்கிறார். நமா முகுந்தம் நிரபேட்சமீப்சிதம். திரும்பி நிற்கிறார். அவர் கழுத்துல கொண்டு போய் இந்த மகாலட்சுமி மாலையை போட, லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான மகாலட்சுமி விவாகத்தை சொன்னார். அடுத்தது மேலே கடைஞ்சார். தன்வந்தரி வந்தார், அமிர்த கலசத்தோட வந்தார். உடனே அந்த கலசம் அங்கும் இங்கும் மேலேயே தத்திக்க ஆரம்பிச்சது. சுவாமி சொல்லி பார்த்தார், யாரும் கேட்கல. உடனே என்ன பண்ண, உடனே ஒரு அவதார், என்னன்னா மோகினி அவதார். பார்த்தார் பகவான், நீங்கள்லாம் இதுலேந்து இவாள்கிட்ட அமிர்தத்தை பரிவேஷனம் பண்ணணும்னா ஒரு அவதார். உடனே பார்த்தார், மோகினி அவதாரம் எடுத்து ஒரு லோகமே மயங்கக்கூடியதான ஒரு ரூபம், ஸ்திரீ ரூபத்தை எடுத்துன்னு வந்து அவளுக்கு முன்னாடி நடந்து போனேன். உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள்லாம் அசுரர்கள்லாம் இந்த அமிர்தத்தை நீங்கள் தான் பரிவேஷம் பாகம் பிரித்து கொடுக்கும். அவர் சொன்னார், இல்லை நான் எங்கேயோ போயின்னு இருக்கேன், நீங்கள் என்ன கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் அண்ணா தம்பிகள், நான் பறித்து நான் கொடுக்குற காலத்தில் வித்தியாசம் இருந்தேன்னு நீங்கள் எங்கிட்ட சண்டைக்கு வருது, அதனால் வேண்டவே வேண்டாம். இல்லை நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களுடைய அழகு அப்படி இருக்கு. உடனே சரின்னா ஒத்துண்டா, நான் என்ன சொன்னாலும் ஓகேவா, என்ன சொன்னாலும் ஓகே. நீங்கள் அமிர்தமே பரிவேஷனம் பண்ண வேண்டாம், 2 தடவை கிழக்கையும் மேற்கும் போயிட்டு வாங்க போகிறோம், அதுவே போகும். சரின்னா உடனே அமிர்த கலசத்தை எடுத்துண்டா 2 பக்கமாக உட்காத்தி வச்சு அமிர்த பரிவேஷனம் பண்ணுறா. இந்த அம்மா அழகில் சொக்கி அங்கங்கும் பார்க்குற காலத்தில் பரிவேஷனம் எங்கே நடக்கிறதுனா, அமிர்தம் போகிறது முழுக்க தேவர்களுக்கு, இந்த பக்கம் முழுக்க ஆவபாவம். லோகமே அப்படி சொக்கி போன ரூபம், இவாளும் சொக்கி இருக்கா. என்ன ஆச்சுன்னா, இவாளுக்கு அமிர்தம் கிடைக்கல, அசுராளுக்கு. அமிர்தம் முழுக்க யாருக்கு கிடைச்சதுன்னா தேவர்கள். இதை 2 பேர் காமிச்சு கொடுத்துட்டான். யாருன்னா, அந்த சந்திரசூரியாளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சந்திரசூரியாளுக்கு பக்கத்தில் அசுர கோஷ்டியிலேருந்து 2 பேர் வந்து உட்காந்து அவன் காமிச்சு கொடுத்துட்டான். சந்திரனும் சூர்யாலும் காமிச்சு கொடுத்துட்டான். இவன் அசுர பட்சத்துலேருந்து இங்கே வந்து உட்காந்துட்டான் அமிர்தம் கிடைக்கிறதுக்காக. உடனே பார்த்தார் சுவாமி, என்னையா ஏமாத்துறன்னு கரண்டியால் ஒரு தட்டு தட்டினார். அவனுடைய தலை தனியாகவும் சிரசு தனியாகவும் போச்சு. அவனை தூக்கி இதில் போட்டார், நவகிரகத்தில் தூக்கி போட்டார். இது போல அந்த அமிர்த பரிவேஷனத்தை தேவர்களுக்கெல்லாம் முழுக்க பிரித்து கொடுத்தார். திரைலோக்கியாதி பத்தியம் இப்போ இந்த தேவராஜாவான இந்திரன்ட்ட கிடைச்சிருது. ஏன்னா முழு பலத்தோடு பிரகாசிக்கிறான், அவளுக்கு இழப்பே கிடையாது, அமிர்தமும் கிடைச்சிருது, ஒரு இழப்பு கூட கிடையாது. அந்த சமயத்தில் இந்த தேவராஜாவான இந்திரன் அந்த ராஜ்ய பரிபாலனம் திரைலோக்கியாதி பத்தியத்தை ஆண்டுண்டு வரான். அப்பேற்பட்டதான மோகினி அவதாரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். மேல நாளைக்கு ராமாவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பாலலீலை இத்தியாதி சரித்திரங்கள் நாளைக்கு. சதா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், ஜானகி காந்த ஸ்மரணம், नव पार्वती पतये, बोला पुंडली कवरदा, समस्त सद्गुरुनाथ महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की।